உங்க அன்பு மதிக்கப்படல, உங்கள மதிக்கலன்னு நீங்க எப்பவாச்சும் உணர்ந்திருக்கிறீங்களா? இது உண்மையிலே ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஆனா கவலைப்படாதீங்க. இந்த சிக்கலை தீர்க்க நாம இன்னைக்கு மாபெரும் ராஜதந்திரி சாணக்கியரோட காலத்தால் அழியாத ஞானத்துக்குள்ள போக போறோம். வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். நம்மள பலரும் மனசுக்குள்ள கேட்கிற ஒரு கேள்விதான் இது. ஏன் நம்மளோட முழு அன்பையும் ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அதுவே நம்ம சுயமரியாதையை இழக்க காரணமா அமையுது? இதுக்கான பதில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சாணக்கியர் சொன்ன உத்திகள்ல இருக்கு. அவரோட 5 முக்கியமான உளவியல் ரகசியங்கள் நீங்க இழந்தவங்க சக்தியையும் மரியாதையையும் திரும்பவும் பெற கண்டிப்பா உதவும். சுயமரியாதையை மீட்டெடுக்கிற இந்த பயணத்தை நாம 5 விதிகளா பார்க்க போறோம். முதல்ல, இலவசமா கிடைக்க வேண்டிய ஒண்ணுக்காக கெஞ்சாதீங்க. அப்புறம், வைரமாருங்க, மர்மமாருங்க, மௌனமா விலகுங்க, உங்க லட்சியத்துக்கு முதலிடம் கொடுங்க. கடைசியா, செயல்களை மட்டும் நம்புங்க. வாங்க, ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, நம்ம முதல் விதிக்கு வருவோம். நீங்க ஒரு வைரமா இருக்கணும். இது பொருளாதாரம் மற்றும் மனித உளவியலோட ஒரு ரொம்ப முக்கியமான அடிப்படை கொள்கை. என்னன்னு பார்க்கலாமா? இந்த ஒப்பீட்டை பாருங்களேன். நீங்க எப்பவுமே கூப்பிட்ட குரலுக்கு வந்து நின்னீங்கன்னா உங்களோட மதிப்பு தண்ணீர் மாதிரி ஆகிடும். அவசியம்தான், ஆனா ரொம்ப சுலபமா கிடைக்கிறதுனால மதிக்கப்படாது. ஆனா நீங்க கிடைக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா உங்க மதிப்பு வைரம் மாதிரி ஆகிடும். அரிதானது, விலை மதிப்பில்லாதது. இதுல முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கும் ஒரு வேலை, ஒரு உலகம், ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்படி செஞ்சாலே போதும், அவங்க பார்வையில உங்க மதிப்பு தானா அதிகமாகும். மதிப்புங்கிறது நீங்க எவ்ளோ கிடைக்கிறீங்கன்றதுல மட்டுமல்ல, உங்களை பத்தி மத்தவங்களுக்கு எவ்ளோ தெரியும்ன்றதுலயும் இருக்கு. இதுதான் நம்மள 2வது விதிக்கு கொண்டு வருது. அதாவது, நீங்க ஒரு மர்மமா இருக்கணும். நிறைய பேர் செய்யற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, தன்னோட மொத்த வாழ்க்கை கதையையும் பலவீனங்களையும் பழைய வழிகளையும் ஆரம்பத்திலே சொல்லிடுறது. அப்படி செஞ்சா நெருக்கம் அதிகமாகும்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. மனுஷ மனசுக்கு எப்பவுமே புதிர்கள் மேல ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கண்டுபிடிக்கிறதுக்கு புதுசா எதுவும் இல்லன்னும் போது அந்த ஆர்வம் குறைஞ்சிடும். அப்பதான் உங்களை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற விதி இருக்குல்ல, இதை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா எந்த உறவா இருந்தாலும் சரி, அதுல அதிகாரத்தை உங்க பக்கம் திருப்புறதுக்கு இதுதான் மிக சக்தி வாய்ந்த ஒரு கருவி. ஒருத்தர் உங்களை மதிக்காத போது அவங்க கவனத்துக்காக கெஞ்சறத விட்டுட்டு, சண்டை போடுறத விட்டுட்டு, சாணக்கியரோட மாஸ்டர் பிளானை பயன்படுத்துங்க. அமைதியா முழுமையா அவங்க வாழ்க்கையில இருந்து உங்க இருப்பை விலக்கிக்கோங்க. உங்க மௌனம் அவங்களோட மனசுல என்ன செய்யும்னு பாருங்க. முதல் வாரம் அவங்களுக்கு ஒரு திமிர் இருக்கும். கெஞ்சிக்கிட்டு திரும்ப வருவாங்கன்னு நினைப்பாங்க. 2வது வாரம் மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். ஒருவேளை நம்மள விட்டு போயிட்டாங்களோன்னு யோசிப்பாங்க. 3வது வாரத்துல அந்த பயம் உச்சத்துக்கு போய் உங்களை இழந்துடுவோமோன்னு உங்களை தேட ஆரம்பிப்பாங்க. சரி, வாங்க ஒரு கசப்பான உண்மையை சொல்ற அடுத்த விதிக்கு போகலாம். வாழ்க்கையில தனிப்பட்ட சாதனைங்கிற அடித்தளம் இல்லாம வர்ற அன்பு ரொம்ப பலவீனமானது. இந்த 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு சாதாரண மனிதர் தன் காதல் வாழ்க்கையை மட்டுமே உலகமா நினைச்சு சுத்துவான். ஆனா ஒரு அரசன் தன்னோட லட்சியத்தை நோக்கி ஓடுவான். காதல் அவனோட சாம்ராஜ்யத்தோட ஒரு பகுதி தானே தவிர முழு சாம்ராஜ்யமும் கிடையாது. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம். அப்போ விஷயம் என்னன்னா, நீங்க உங்க சொந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் போது நீங்க அன்பை துரத்த வேண்டிய அவசியமே இருக்காது. அன்பு தானா உங்களை தேடி வரும். ஏன்னா உங்க லட்சியம்தான் மத்தவங்களுக்கு உங்க மேல ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும். சரி, இப்போ கடைசி விதிக்கு வந்துட்டோம். இதுதான் உண்மையான அன்பையும் மரியாதையும் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபைனல் டெஸ்ட். எது உண்மையானது, எது போலின்னு இது காட்டி கொடுத்துட்டோம். உனக்காக உயிரை கொடுப்பேன்னு 2 செகண்ட்ல யாரு வேணாலும் டைப் பண்ணிடலாம். ஆனா உண்மையான குணம் எதுல தெரிய வரும்னா, அவங்க சந்தோஷமா இருக்கும்போது பேசுறதுல இல்ல, வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்றதுல தான் இருக்கு. இந்த அட்டவணைய ஒரு கருவியா பயன்படுத்துங்க. உங்க கஷ்டமான நேரத்துல அவங்க உங்க கூட தூணா நிக்கறாங்களா, கோபமா இருக்கும்போது கூட உங்களை மரியாதையா நடத்துறாங்களா, அவங்க செயல்களை மட்டும் கவனிங்க, வார்த்தைகளை இல்ல. அதுதான் அவங்களோட உண்மையான முகத்தை காட்டும். அப்போ நாம பார்த்த இந்த 5 விதிகளையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். வைரமா இருங்க, மர்மமா இருங்க, தேவைப்பட்டா மௌனமா விலகுங்க, உங்க லட்சியத்துக்கு முதலிடம் கொடுங்க, கடைசியா செயல்களை மட்டும் நம்புங்க. இந்த 5 விதிகளும் உங்க சுயமரியாதையை மீட்டெடுக்கிற சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். உங்க மதிப்பை புரிஞ்சிக்காதவங்களுக்காக உங்க நேரத்தையும் கண்ணீரையும் வீணாக்குறத நிறுத்துங்க. அந்த ஆற்றலை இந்த உலகத்திலே மிக முக்கியமான ஒருத்தருக்காக முதலீடு பண்ணுங்க. அந்த ஒருத்தர் நீங்க தான்.